பஞ்சபாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியை மணந்த பின்பு திரௌபதிக்கும் பஞ்சபாண்டவர்களுக்கும் இடையே ஒரு நிபந்தனை உள்ளது. இந்த நிபந்தனைப்படி ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டுமே திரௌபதி அறைக்கு செல்ல வேண்டும். அந்த சமயம் பாண்டவர்கள் வேறு யாரும் உள்ளே நுழையக்கூடாது. அவ்வாறு உள்ளே ஒருவர் தங்களுடைய காலணிகளை அறைக்கு வெளியில் விட்டு வர வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தது. இந்த நிபந்தனையை மீறினால் ஓராண்டு காலம் நாடு கடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வச்சிருந்தாங்க. ஒரு நாள் தர்மரும் திரௌபதியும் அறையில் இருந்தபோது ஒரு நாய் அறையின் வெளியே இருந்த தர்மரின் காலணிகளை எடுத்து சென்று விட்டதாம். இதனால் காலணி இல்லாதனால் தர்மன் உள்ளே இருப்பதை அறியாத அர்ஜுனன் திரௌபதியின் அறைக்கு நுழைந்தார். அப்போது திரௌபதியும் பாண்டவர்களின் மூத்தவருமான தர்மரும் ஒன்றாக இருப்பதை பார்த்தார். ஒப்பந்தத்தின்படி அர்ஜுனன் நாடு கடத்தப்பட வேண்டும். எனினும் இக்கட்டான மனசங்கடமான நிகழ்வை ஏற்படுத்திய அந்த நாயை திரௌபதி சாபமிட்டார். இனி நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக இருப்பதை இந்த உலகமே பார்க்கும்படி இருப்பீர்கள். அதை நினைத்து நீங்கள் வெட்கப்படுவீர்கள் என்ற ஒரு சாபத்தையும் விட்டாராம். புராண கதைகளில் சொல்லப்படுது. இந்த கதை உண்மையா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான கருத்துக்களையும் பகிருங்க.